வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல சரவணன் வந்து தங்கமயில எழுப்புறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்க எழுந்துக்கிறாங்க. எழுந்து உட்காந்துட்டு அழுவுறாங்க. எதுக்காக அழுவுற? என் மேலே உனக்கு கோவமான்ட்டு. இப்போ தான் உங்களுக்கு நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன்னு தெரியுதான்ட்டு. ஏன் என்ன கோவம்ன்ட்டு கேட்கும்போது இவங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க, உங்களுக்கு என் மேலே அக்கறை இல்லை, பாசம் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருக்கீங்க, வீட்டில் இருக்கிறவங்க ஆளாளுக்கு என்ன மாறி மாறி திட்டுறாங்க, நீங்கள் பாட்டுக்கு கண்டுக்க மாட்டீங்க, நான் வந்து சொன்னாலும் கண்டுக்க மாட்டீங்க, என்னோட நலனில் நான் நல்லா இருக்கணுன்ட்டு உங்களுக்கு அக்கறையே இல்லை, உங்கள் அண்ணன் தம்பிங்களோட மாமா கூட போயிட்டு தூங்குறீங்க, நான் சொன்னால் கூட நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்க, நானும் எத்தனை தடவை எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட சொன்னால் கூட நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க தவிர எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, குடும்பம் அப்படி தான் இருக்கும்ன்ட்டு இவர் சொல்கிறாரு. அதுக்காக இருக்கட்டும், பாசமாக இருங்க வேணாம் சொல்ல, ஆனால் எனக்காகவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணல, மற்றவங்களாம் திட்டும் போது நீங்கள் வேடிக்கை தானே பார்க்குறீங்க, உங்களுக்கு என் மேலே அன்பு இல்லைன்னுட்டு இவர் ஷாக் ஆகுறாரு. அப்படியே இல்லை, நான் எல்லாருமே அன்பாக பாசமாக தான் இருக்கேன், அதே மாதிரி தான் உன் மேலே இருக்கன்ட்டு கிடையாது, மற்றவங்கிட்ட நீ நடந்துருக்கலாகும் என்கிட்ட நடந்துக்கல, அதனால நீங்கள் என் மேலே அன்பாக பாசமாக இல்லைன்ட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுன்ட்டு இவர் கேட்குறாரு. நான் உங்ககிட்ட சொன்னல ஹனிமூன் போகணுன்ட்டு அது கூட்டிகிட்டு போங்க போகலாம், அப்போ நான் நீங்கள் என் மேலே அன்பு வச்சுருக்கேன் நம்புறேன்னு சொல்லிட்டு அது கேட்டு இவர் முடிக்கிறாரு. அதெல்லாம் எப்படி போக முடியும், நம்மளோட வீட்டில் குடும்ப சூழ்நிலைன்ட்டு பார்த்தீங்களா, நீங்கள் யோசிக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு என் மேலே அன்பு பாசம் இல்லைன்ட்டு இவங்க திரும்ப அழுவ ஆரம்பிக்கிறாங்க. சரி சரி போகலாம், கவலைப்படாத, இப்போ தலைநோவு எப்படி இருக்குது சொன்னோன்னே இப்போ எல்லாமே சரியாக போயிடுச்சுங்க, ஆனால் மற்றவங்களாம் என் மேலே திட்டும்போது நான் இந்த மாதிரி கோவத்தில் ஒரே மாதிரி நினச்சிட்டு இருந்தனால இந்த மாதிரி நினச்சி உங்ககிட்ட பேசிட்டு மன்னிச்சிருங்கன்ட்டு அவங்க குஷியாக எழுந்து போகிறாங்க. பொழுது வழிஞ்சு இவர் வந்து புலம்பிகிட்டு இருக்காரு. அவங்க தம்பிங்க அவங்க மாமாலாம் வந்துட்டு பார்த்து இவன் என்ன பேசுகிறான்ட்டு புரியாமல் முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இவர் திரும்பி பார்க்குறாரு, பார்த்தா இவங்க 3 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஷாக் ஆகுறாரு. என்னென்ன தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. இந்த தங்கமயில புரிஞ்சிக்கவே முடியல, நம்மளோட வீட்டு நிலவரலாம் அவள் புரிஞ்சிக்கவே மாட்டேறா, சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கிறா, அடம் பண்ணுறா, அவள் ஹனிமூன்லாம் கூட்டின்னு போக சொல்கிறா, நான் எப்படிலாம் அதெல்லாம் கூட்டின்னு போக முடியும்ன்ட்டு அதுக்கிட்ட நல்ல விஷயம் தானே கூட்டிகிட்டு போங்க, எங்களுக்கு தான் நாங்கள் எப்படியோ ஒன்று கல்யாணம் பண்ணிட்டோம், அப்பா எங்களுக்கு ஒத்துக்க மாட்டார், ஆனால் உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தானே பண்ணியிருக்காங்க, அதனால் நீங்கள் கேட்டிங்கனாக்கா அப்பா ஒத்துக்குவாங்கன்ட்டு நான் எப்படி அதெல்லாம் போயிட்டு கேட்க முடியும், இதில் என்ன இருக்குது, நீ கேட்டால் போதும் அப்பா ஒத்துக்குவார், நீங்கள் தானே அப்பாவுக்கு செல்ல பிள்ளை, அதனால் கேளுங்க என்ன அப்பா ஒத்துக்குவார், கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கன்ட்டு எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் எதிரில் ராஜியோட சித்தப்பா வந்துட்டு பழனி கூப்பிட்றாரு. அவரும் வராரு. வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. ஏங்க நேற்று கதவு பூட்டி வச்சுருந்து யாருமே காணும் வெளியிலன்ட்டு இவர் கேட்குறாரு. ஆமாம், குமாருக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோன்னுட்டு அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். பொண்ணு பிடிச்சிச்சா, இதுக்கு மேலே குமாருக்கு கல்யாணமான்ட்டு. ஆமாம், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம், இதுக்கு மேலே நீ அங்கே இருக்காதரா, இங்கே வந்துடு, உனக்கு சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவர் ஷாக் ஆகுறாரு. அப்போ சொல்கிறாங்க, நீ அங்கேருந்து பொட்டலம் மடிச்சிக்கிட்டு இருந்தாக்கா உனக்கு எப்படா பொண்ணு கொடுப்பாங்க, நீ இங்கே வந்து இருந்துரு, நம்மளோட பிஸ்னஸில் ஒன்று பார்த்துக்கோ, அதுக்கு அப்புறமா பார்த்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்ட்டு. ஆனால் அந்த வீட்டில் தான் ஆளாளுக்கு ஒருத்தனை எடுத்துன்னு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கினாங்களா, அந்த மாதிரி கிடையாது, இவனோட கல்யாணத்தை எப்படி ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறேன் பாரு, அதுக்கப்புறம் உன்னோட கல்யாணம் சொன்னோன்னே சரி அங்கே இருந்தால் சரியாக வராது, இவங்களாம் இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருப்பாங்கன்ட்டு அவர் புலம்பிக்கிட்டே வராரு. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ட்டு இவங்க இங்கே இழுக்க பார்க்குறாங்க, என்னோட மச்சான்களை விட்டு நான் வர மாட்டேன்ட்டு இவர் புலம்பிக்கிட்டு உள்ளே வராரு. அங்கே பாண்டியன் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் இவர் வந்து நிற்கிறாரு. எனக்கும் 2000 பணம் கொடுங்க மாமானிட்டு. உனக்கு எதுக்குடா பணம், எங்கே போயிட்டு வரேன்னு கேட்டவொடனே அங்கே எதிர் வீட்டு போகாத இருக்க மாட்டேன்ட்டு இவர் கேட்குறாரு. நான் அங்கே போயிட்டு வரேன்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியுன்ட்டு. ஏன்டா வாசல் கதவு திறந்து வச்சுருக்குது, இங்கேருந்து பார்த்தா தெரியாது, அது வேற வந்து பார்க்கணுமான்ட்டு இவர் கேட்குறாரு. ஆமாண்டா, வெளியில் பின்பக்கமா சைக்கிள் இருந்தது, பழ சைக்கிள், அது எங்கடா காயலங்கடை போடுற மாதிரி இருந்தது, அது எங்கடா ஆளை காணுன்ட்டு கேட்கும்போது அதுக்கு இவர் சொல்கிறாரு, அந்த சைக்கிளை கதிர் எடுத்துன்னு போயிட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுதான் டெலிவரிக்காக ஓட்டிக்கிட்டு இருக்கான், அவனோட ஃப்ரெண்டு அவனோட வண்டியை வாங்கிக்கினான், அதனால் வேறு வழி இல்லாமல் இதை தான் எடுத்துன்னு போயிட்டு அவன் ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு சொன்னோன்னே அதை கேட்டோன்னே இவங்க 2 பேர் ஷாக்காக வராங்க. பாண்டியனோட முகம் மாறி போகுது. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.